மலேசியாவில் கொலுசு வாங்கணும்னு நினச்சது ஒரு குத்தமாங்க. மலேசியா வர்றதுக்கு முன்னாடி தான் ஒரு கொலுசு வாங்கி நான் காலில் போட்டாங்க. அந்த கொலுசு கொஞ்சம் அருந்துருச்சு அப்படின்றதுனால பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். ஆனால் இங்கே பற்ற வைப்பாங்களா அப்படின்னு தெரியல. சரி ஓகே, பற்ற வைக்கலனாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு வேறு கொலுசு வாங்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் போயிருந்தோம். பஸ்ஸுக்குன்னு தனியாக நமக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டில் தான் நம்ம டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே நமக்கு அந்த டிஸ்பிளேல தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே டேக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் இறங்கலாம். பஸ் ஸ்டாப் நம்ம இறங்கணும் அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு ரெட் கலரில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கான ஸ்டாப் வந்துடுச்சு அப்படின்னா டிரைவர் ஸ்டாப் பண்ணிடுவார். மஜித் இந்தியா தான் நாங்கள் ஆக்சுவலாக கொலுசு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே மலபார் கோல்டு உள்ளே ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போயிட்டு கொலுசு மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் உள்ளே போயிருந்தோம். 2 ஷாப் ஏறி இறங்கணும், எங்கேயுமே சில்வர் மாற்றலை. சரி ஓகே, அனிஃபா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அங்கேயும் சில்வர் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைக்கடையாக ஏறி இறங்கினதில் பசி தான் எடுத்தது. சரி வாங்க எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணல, சாப்பிட்டாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பிரியாணி ஷாப் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.